தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு நினச்சிங்கன்னா, தமிழ் சினிமாவில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாகவே அப்டேட்ஸ்க்கு மேலே அப்டேட் நம்ம வந்துட்டுருக்கு. அதில் ஒரு சில அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அப்டேட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி தான் இந்த அப்டேட்டில் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஆஸ்கார் அவார்ட் செலெக்ஷன் கமிட்டியில் நம்ம உலகநாயகன் கமல் சாரையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்துருக்குதுன்னு சொல்லலாம். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவரோட மகன் சண்முக பாண்டியன் நடித்த படம் தாங்க படைத்தலைவன். இந்த படத்தில் கார்த்திக் ராஜா மியூசிக் போட்டது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு சண்முக பாண்டியனே சொல்லியிருக்காருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் தான் இதில் முக்கியமான அப்டேட்னே சொல்லலாங்க. எஸ்ஜே சூர்யா, விஜய், அஜித் போன்ற முன்னணி நடிகர்களை வச்சு படம் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதற்கான பூஜையெல்லாம் முடிஞ்சு படத்துக்கான வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாங்க. அந்த படத்துக்கு பேரை கில்லர்னு வச்சுருக்காங்கங்க. படத்தில் எஸ்ஜே சூர்யாவுக்கு ஜோடியாக பிரீத்தி எஸ்ரானி நடிக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்க்குறீங்களா? 2014 டைரக்டர் மிஸ்கின் இயக்கத்தில் உருவானது தான் பிசாசு. அந்த படம் ரொம்பவே மிரட்டலாக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. இப்போது அந்த பிசாசு 2 படத்திற்கான டீசருமே வெளியாகிருக்கு. இதில் ஆண்ட்ரியோ, விஜய் ஆண்டனி போன்ற முன்னணி நடிகர்களும் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். பிசாசு 2 படத்திற்கான டீசரை பார்க்கும்போதே நம்மளை ஒரு நடுங்க வைக்க போகுதுன்னு சொல்லலாங்க. இந்த டீசரின் விசுவல்ஸை பார்க்கும்போதே கொரியன் பட வைப்பில் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்க்குறீங்களா? ஜிவி பிரகாஷோட பிளாக்மெயில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படத்தை மாறன் என்பவர் எழுதியிருக்காரு. இவர் இதற்கு முன்னாடி கண்ணை நம்பாத, இரவுக்கு 1000 கண்கள் போன்ற முக்கிய படங்களை இயக்கியுள்ளாருங்க. இந்த பிளாக்மெயில் படத்தை ஜேடிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரித்து ரிலீஸும் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு தெரியவும் வந்திருக்குங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.